வெல்கம் டு அர்ச்சனா ஆரோக்கியராஜ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ கருவேப்பிலை இறால் மசாலா செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற குடல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வைக்கணும் இறாலை. தக்காளி சேர்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்தால் தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் நம்ம செய்கிற டிஷ் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்க்கலாம். சால்ட்டுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை பேஸ்ட், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா என்ன பண்ணுறோம், அதை வதக்குறோம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நல்லா தெரியும். அந்த க்ரீன் கலர் மாறி லைட்டாக வந்து கொஞ்சம் பிளாக் கலர் அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரும் கலர். அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இறால், அதை வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணுறோம். இந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டீப்பாக கிளறி விடணும். இறால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஓரளவு வந்து ஒரு திக்கான பதம் இருக்கும். அதில் வந்து நம்ம ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம், சோம்புத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து டீப் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், மிளகு வந்து அதோட பேஸ்ட் பண்ணி வச்சு அதை இதில் ஆட் பண்ணுறோம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.